அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஸ்ரீதர். நான் இந்த வீடியோவை அழிந்து வரும் நமது பாரம்பரிய தொழிலான விவசாயத்திற்கும், சமீபத்தில் பயிர் கருகியால் தற்கொலை செய்து கொண்ட நமது விவசாயிகளுக்கும் இதை நான் டெடிகேட் பண்றேன். மண், மரம், மனிதன் இதை பத்தி தாங்க உங்ககிட்ட பேச போறேன். கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷங்கள் பழமையான நாடு நம்ம இந்தியா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் விவசாயம், மருத்துவம், சிற்பம் மற்றும் ஓவியம் போன்ற பல கலைகளை கற்றுத்தந்த நாடு நம்ம நாடு. இப்படிப்பட்ட நம்ம நாட்டில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இயற்கை வளம் ரொம்ப செழிப்பாக இருந்தது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படிப்பட்ட இயற்கையான சூழல்ல இருந்து நம்ம முன்னோர்கள் உருவாக்குனது தான் இயற்கை மருத்துவம், இயற்கை விவசாயம், இயற்கையான சுற்றுச்சூழல். அதை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அதை வருங்கால சந்ததிகளான நமக்கு அதை விட்டுட்டும் போனாங்க. இப்படி ஒரு அற்புதமான இயற்கை தன்மையை ஒவ்வொரு நாளும் அதோட தன்மை மாறாம அதை பாதுகாத்து அதோட வளத்தை அதிகரிச்சும் நம்ம கிட்ட தந்துட்டு போயிருக்காங்க. இப்படி அவங்க அந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பா பராமரிச்சதுக்கு ஒரே காரணம் தாங்க மண், மரம், மனிதன். இந்த மூணுக்கும் நடுவுல ஒரு பிணைப்பு மற்றும் ஒரு புரிதல் இருக்குன்றத அவங்க நல்லா உணர்ந்திருந்தாங்க. அதனாலேயே என்னவோ நம்ம இந்திய நாட்டுல பெருவாரியான மக்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் அதிகமா விவசாயத்தை ஒரு முக்கிய தொழிலா செய்து வந்தாங்க. என்ன காரணம்னா, விவசாயத்துல மட்டும்தான் மண், மரம், மனிதன் இந்த மூணுக்கும் ஒரு பிணைப்பும் ஒரு புரிதலும் ஏற்படுன்றத அவங்க நல்லா நம்பியிருந்தாங்க. அவங்க நம்பினதோடு மட்டும் இல்லாம அதை நிரூபிச்சும் காட்டினாங்க. அவங்க நிரூபணம் தான் அவங்க நம்ம கிட்ட விட்டுட்டு போன அதிகப்படியான இயற்கை வளங்கள். இப்படிப்பட்ட சிறந்த வழிகாட்டிகளான நம் முன்னோர்கள் பிறந்த நம்ம நாட்டில் நாமளும் பிறந்ததுக்கு நாம நிச்சயமா பெருமைப்படணும். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம கிட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்துல காலில் சேரும் சகதியமா வயல்ல நடவு நட்டு களை பிடுங்கி அறுவடை செஞ்சு உங்க அப்பா உங்க அம்மாவையெல்லாம் படிக்க வச்சோம், காப்பாற்றணும் அப்படின்னு. அவங்க அதை சொல்லும் போது அதுல ஒரு பெருமையும் ஒரு தைரியமும் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க விவசாயத்தை நேசிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, வயல் காட்டுல வேலை செய்யும் போது காலில் செப்பல் போட்டு நடக்க மாட்டாங்க. காரணம், விதைச்ச பயிர் வளராதுன்னு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அது மட்டும் காரணம் இல்லைங்க. அவங்க செப்பல் போடாததுக்கு காரணம் விவசாயத்துக்கும் விவசாய மண்ணுக்கும் அவங்க தந்த மரியாதையும் மண்ணிற்கும் அவங்களுக்கும் நடுவுல இருந்த ஒரு புரிதலும் தான் காரணமா இருந்துச்சு. அதே வயல் காட்டுல மத்தியான நேரம் சாப்பாடு டைம் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை எடுத்துட்டு வயல் ஓரத்துல நட்டு வச்சிருந்த மரத்தடி நிழல்ல இருந்துதான் சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டு அதே மரத்தடியில வெறும் தரையில படுத்தும் தூங்குவாங்க. அப்படி அவங்க தூங்கும்போது அவங்களோட உடல் வலியையும் மறந்து தூங்குவாங்க. இதுவும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்பவும் நிறைய பேர்த்து வீட்டுல கவனிச்சிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்பவும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் மத்தியானம் ஆச்சுனாவோ சாயந்தரமோ நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்க வேப்ப மரத்து நிலத்திலையோ இல்லை புளிமரத்து நிலத்திலையோ வெறும் தரையிலையோ இல்லை கைத்துக்கட்டிலையோ படுத்து தூங்குவாங்க. வீட்டுக்குள்ள நம்ம என்னதான் ஃபேன் வச்சிருந்தாலும் அதுல வராத தூக்கம் இந்த வேப்ப மரத்து காத்துல வெறும் தரையில படுத்து தூங்கும் போது வரும் அப்படின்றத அவங்க நல்லா நம்பியிருந்தாங்க. இதுக்கு ஒரே காரணம் தாங்க மண், மரம், மனிதன் இந்த மூணுக்கும் ஒரு பிணைப்பும் ஒரு புரிதலும் இருக்குன்றத அவங்க நல்லா நம்பினாங்க. அவங்களோட நம்பிக்கையை கடைசி வரைக்கும் அவங்க கைவிடாம இருந்தாங்க. அதனாலேயே என்னவோங்க, மண், மரம், மனிதன் இந்த மூணு சொல்லும் தொடங்குறதும் மாலைதான். அதே மூணு சொற்கள் முடியறதும் மெய்யெழுத்துக்கள்லாம் முடியுது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாங்க மண், மரம், மனிதன் இந்த மூணுக்கும் எவ்வளவு பிணைப்பும் ஒரு புரிதலும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இயற்கை விவசாயம், இயற்கை வளம் நம்ம நாட்டுல நல்லா இருந்தப்போ எப்படி இருந்துச்சுங்கிறத இப்போ ஒரு சின்ன விஷுவலா நீங்க பாருங்க.
என்னங்க விஷுவல் பார்த்தீங்களா? இது இயற்கை விவசாயம். இது இருந்த காலகட்டமும் வேற, இதில் இருந்த மனிதர்களும் வேற. ஆனால் இப்போ சில காலங்களாக நாம் நம்ம நாட்டோட இயற்கை தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரோம். காரணம் மண், மரம், மனிதன் இந்த மூணுக்கு நடுவில் எந்த ஒரு பிணைப்பும் புரிதலும் இல்லாமல் போனது தான். இப்போ சில காலங்களாக நிறைய மருத்துவத்தன்மை வாய்ந்த மரங்களும் உணவுத்தன்மை வாய்ந்த மரங்களும் அதிகப்படியாக வெட்டப்பட்டிருக்கு. அதே சமயம் அதிகப்படியான மரங்கள் நடப்படாததும் மீறி நட்டப்பட்ட எந்த ஒரு மரங்களும் சரியா பராமரிக்கப்படாததும் தான் நம்ம நாட்டோட இயற்கை தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம். இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்குன்றது இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நாட்டோட பாரம்பரிய தொழிலான விவசாயம், நம்ம முன்னோர்கள் தங்களோட உயிருக்கு நிகராக நேசிச்சு செஞ்ச தொழில் விவசாயம், அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா எப்படி செயற்கையா இன்ஜெக்ஷன் மெடிசன்ஸ் மூலமா கோழியை உற்பத்தி பண்ணி அதை நாம சிக்கனா கடைகளில் சாப்பிட்டு வரோமோ, அதே மாதிரி இயற்கையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் நாம செயற்கையா ஃபியூச்சர்ல சாப்பிட்டு வருவோம். இப்பவே நாம சில இயற்கையான உணவுப் பொருட்களை செயற்கையா செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதை நாம விரும்பி சாப்பிட்டுட்டும் தான் இருக்கோம். நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற இளைஞர்களோட சராசரி ஆயுட்காலம் 50லேருந்து 55 வயது தாண்டதே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. காரணம் நாம எந்த ஒரு இயற்கையான சத்தான உணவுப் பொருட்களையும் நாம சாப்பிடாததான். ஆனா இதே இயற்கையான சாப்பாடை சாப்பிட்ட நாம முன்னோர்கள் 90லேருந்து 95 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாகவும் கம்பீரமாகவும் வாழ்ந்திருக்காங்க. இப்பவும் நிறைய பேர்த்து வீட்டில் அவங்களோட கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, தாத்தா பாட்டி எல்லாம் இன்னும் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே வீட்டில் இருக்க நம்ம அப்பா, பெரியப்பா இவங்க எல்லாரும் சுகருக்கோ ப்ரெஷருக்கோ இன்னும் மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டு இருக்காங்க. இதுலயே தெரிஞ்சிருக்குங்க இயற்கையான உணவுக்கும் செயற்கையான உணவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. இப்படிப்பட்ட இயற்கையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிற பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை தான் நாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம். ஒரு கட்டத்தில் தன்னோட நிலத்துல எதுவுமே விளையாது, உணவுப் பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களை நம்ம நிலத்துல விளைவிக்க முடியாது அப்படின்னு நினச்ச நாட்டுக்காரன் இன்னைக்கு கப்பல் மேலே விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம நிலத்துல நம்ம நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருந்தது. நம்ம நாட்டில் இருந்த மண்வளம் விவசாயத்துக்கு பக்குவப்பட்ட மண்வளமாக இருந்தது. 7 போகமும் விளைச்சலை தர்ற நல்ல விவசாய நிலங்கள் நம்மக்கிட்ட இருந்தது. கோடிக்கணக்கான நோய்களை குணப்படுத்த நல்ல மரங்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களின் களைப்பையும் பசியையும் தீர்க்கிற உணவுத்தன்மை வாய்ந்த மரங்களும், தண்ணீர் சொல்லவே வேண்டாம். இது எல்லாமே நம்ம கிட்ட அதிகபட்சமாகவே இருந்தது. ஆனா இதையெல்லாம் நம்ம பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மறந்துட்டோம். ஒரு சிலர் மணி மைண்டடா, அதாவது பணத்துக்காக விவசாய நிலங்களை பில்டிங்ஸ் கட்டினதும் மரங்களை அதிகப்படியா வெட்டினதும் தான் மண் வளம் கெட்டு போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். மண் வளம் கெட்டு போனதுனால இன்னைக்கு இயற்கை தன்மை குறைஞ்சு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டில் அழிஞ்சிட்டு வருது. அதனால இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் விளைச்சலை நம்பி பயிர் செய்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விதைத்த பயிர் கருகியதனால் தற்கொலை செய்து கொண்டாங்க. தற்கொலைன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. கொலைன்றது கூட ஒருத்தர் இன்னொருத்தரை கொல்றது தான். ஆனால் தற்கொலைன்றது தன்னோட உயிரை தானே அழிச்சுக்கிறது. தன்னோட மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்திருந்தா தன்னோட குழந்தைங்களை மறந்து, தன்னோட அப்பா அம்மாவை மறந்து, தன்னோட ஒய்ஃபை மறந்து சாகிற அளவுக்கு போயிருப்பாங்க. இவங்க எல்லாமே லட்சக்கணக்கில் சொத்து சம்பாரிச்சவங்க இல்லைங்க. விளைச்ச விளைச்சல் நல்ல விளைச்சலை தரும்னு நம்பி தங்கிட்ட இருந்த காசு எல்லாம் விளைச்சல்ல போட்டு தன்னோட குழந்தைங்க படிப்பு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் இதர செலவுகளுக்கும் வெளியே கடன் வாங்கி நம்மனப்படி விளைச்சல் விளையாம வருமானம் இல்லாம எதிர்காலத்தில் குடும்ப சூழ்நிலை என்னாகுமோ அப்படின்ற பயத்தில் இறந்தவங்க தாங்க அதிகம். நம்ம பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு அந்த தடை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சமீபத்தில் அதை நடத்த சொல்லி ரீசெண்டாக நம்ம எத்தனையோ போராட்டங்கள் பண்ணணும். நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்கே இவ்வளோ போராட்டம் பண்ணணும். நம்ம பாரம்பரிய விவசாயம், நம்ம தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இதை காப்பாற்ற நம்ம எந்த ஒரு போராட்டத்தையும் நாம் பண்ணலை. நம்ம பாரம்பரிய விளையாட்டை காப்பாற்ற நினச்ச நாம நம்மளோட பாரம்பரிய தொழிலை காப்பாற்றணும்னு நினைக்கல. காரணம் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் உணவு தட்டுப்பாடுன்றது வரவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. ஆனால் இதே நிலைமை நீடிச்சதுன்னா கூடிய சீக்கிரம் உணவுப் பொருள் தட்டுப்பாடுன்றது கண்டிப்பாக வரும். அப்படி உணவுப் பொருள் தட்டுப்பாடு வந்தாலும்
நம்ம எல்லாத்துக்கும் ஃபுட் கிடைக்கும். ஆனால் எந்த மாதிரி ஃபுட் கிடைக்கும் அப்படின்னா, இயற்கையான எந்த ஒரு சத்தும் இல்லாத மெடிசன்ஸ் மூலமாகவும், இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவும், கெமிக்கல்ஸ் மூலமாகவும் செயற்கையாக உற்பத்தி பண்ணுற பொருட்கள் தான் நாம் உணவாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிற உணவுனால நமக்கு எந்த ஒரு உடல் ஆரோக்கியமும் இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்னங்க பிரயோஜனம்? ஃப்யூச்சரில் செயற்கையான உணவை எடுத்துக்கிட்டு அதனால வர நோய்களுக்கு மருத்துவம் பார்க்குறக்கே இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற இந்த சம்பளம் சரியாக இருக்கும். ஸோ இந்த நிலைமையை மாற்றணும்னா இயற்கையான சூழலை நம்ம இப்போ இருந்தே அமைக்கணும். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம நாட்டில் இருக்கிற இயற்கையான வளமான மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கிறதும், நம்ம நாட்டில் இருக்கிற ஆறுகள், குளங்கள், ஏரிகளில் இருக்கிற வளமான கனிம வளம் வாய்ந்த இயற்கைத்தன்மை வாய்ந்த ஆற்று மணலை எல்லாம் அள்ளி அதை விற்பனை செய்கிறதும் இன்னும் நம்ம நாட்டில் அதிகமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி பணத்துக்காக நம்ம நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்து பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் நம்ம நாட்டில் எப்படி இயற்கை வளம் அதிகமாக இருக்கும்? அப்படி இயற்கை வளம் கெட்டு போகிறதுனால நம்ம நாட்டில் இயற்கையை சார்ந்து பல்லாயிரம் தொழில்கள் இருக்குது. அந்த பல்லாயிரம் தொழில்கள் அழிஞ்சு போகாதா? அப்போ அந்த பல்லாயிரம் இயற்கை தொழில்களை சார்ந்து வாழ்கிற மக்களோட வாழ்க்கை தரம் எப்படிங்க உயரும்? நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகம்தான், ஆனால் அது மட்டும்தான் வேலையின்மைக்கும் வறுமைக்கும் காரணமாக கிடையவே கிடையாதுங்க. இப்படி இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து பல்லாயிரம் இயற்கை தொழில்கள் அழிக்கப்பட்டதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் அதிகமாக மக்கள் வேலை இல்லாமையும் வறுமையிலும் இருக்காங்க. இப்படி நம்ம நாட்டில் இருக்கிற இயற்கையான மரங்களையும் ஆற்று மணலையெல்லாம் எடுத்து விற்று பணம் சம்பாரித்து என்னங்க பண்ண போகிறோம்? ஃப்யூச்சரில் அந்த பணத்தையெல்லாம் விற்று நிச்சயமாக நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான உணவுப் பொருளை நம்ம யாருனாலையும் வாங்கி தர முடியாது. இப்படியே நம்ம நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாம் அழிஞ்சு போனால் இயற்கை விவசாயம்ங்கிறது ஒரு கட்டத்தில் நடக்காமல் போகும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உணவுப் பொருள் தட்டுப்பாடு அப்படின்றது நிச்சயமாக ஒரு கட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு வரும். அப்படி உணவுப் பொருள் தட்டுப்பாடுன்றது வந்ததுன்னா எல்லாரும் நிச்சயமாக பசி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வெளிநாடுகள்ல இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ணுவோம். அவன் என்ன பண்ணுறான்? அவன் நாட்டில் விளையிற குவாலிட்டியான பொருட்களை அவன் நாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு சத்து குறைவான உணவுப் பொருட்களை நம்ம நாட்டில் விற்பனை பண்ணுறான். இப்போவே அவன் நம்ம நாட்டுக்குள்ள விற்பனை பண்ணுற பல உணவுப் பொருட்களுக்கு சத்துன்றதே கிடையாதுங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற பீஸா, பர்கர் இதிலெல்லாம் என்ன ஒரு சத்தும் கிடையாதுங்க. இப்படி எதிர்காலத்தில் உணவுப் பொருட்களும் தானியங்களும் கூட வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்பட்டால் நம்ம நாட்டோட கலாச்சார தொழிலான, அதாவது பாரம்பரிய தொழிலான இயற்கை விவசாயம் எல்லாமே போயிருங்க. இப்போவே அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இன்னும் அதிகமான உணவுப் பொருட்களும் தானியங்களும் நம்ம நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டால் அந்த தொழில் இல்லாமையே போயிடும். இப்படி நம்ம பாரம்பரிய தொழிலான இயற்கை விவசாயம் இல்லாமல் போனால் இயற்கையான உணவுகளும் இயற்கையான உணவுப் பொருட்களை தயாரிக்கும் பல்லாயிரக்கணக்கான குறிப்புகளும் ஏடுகளும் நம்ம நாட்டில் இருக்கு. அந்த குறிப்புகளும் ஏடுகளும் முற்றிலுமாக எதிர்காலத்தில் அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்பட்டா ஒரு கட்டத்தில் நம்மளோட சந்ததிகள் வரும்போது இயற்கை உணவுனா என்ன, அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு குறிப்புகளும் இல்லாமையே போகும். இப்படிதாங்க பல்லாயிரக்கணக்கான நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் குறிப்புகள் அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளோட இந்த இயற்கை விவசாயமும் அது சார்ந்த உணவுகளும் அந்த உணவுகளை தயாரிக்கும் முறைகளும் காப்பாற்றப்படுறதும் அழிக்கப்படுறதும் நம்ம கையில் தாங்க இருக்கு. அதுக்காக எல்லாருமே விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. ஆனால் எதிர்காலத்தில் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாம் நம்ம வீட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக வரும். அப்படி அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு நாமளே விவசாயம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பவும் இயற்கை விவசாயம்னா என்ன, இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரக்காது பாரம்பரிய விவசாயமும் பாரம்பரிய விவசாயிகளும் இருக்கணும். வெறும் விவசாயம் எப்படி பண்ணணுங்கிற புக்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு பயிர் இப்படி தான் விளையும், அதை இப்படி தான் நடணும் அப்படின்ற புக்ஸையும் வச்சுக்கிட்டு மட்டுமே நம்மளால் விவசாயம் பண்ணிட முடியாது. பாரம்பரிய விவசாயம்னா என்ன, பாரம்பரிய விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு அதுலேயே ஊறி திளைத்த மக்கள் நமக்கு உறுதுணையாக வேணும். அதுக்கும் பாரம்பரிய விவசாயம் காப்பாற்றப்படணும். ஒரு ஏக்கரா நிலத்துல பண்ணால் மட்டும்தான் அது விவசாயங்கிறது இல்லைங்க. ஒரு வீட்டில் ஒரு காம்பவுண்ட்குள்ளே கொஞ்சோண்டு நிலத்துல பண்ணுறதுக்கு பேரும் விவசாயம்தான். ஸோ அந்த பாரம்பரிய விவசாயம் இப்பிருந்தே காப்பாற்றப்படணும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மழை இல்லாமல்
மண்ணோட ஈரப்பதம் இல்லாமல் வறண்டு போன நம்மளோட விவசாய நிலங்களையும் நீர் வளங்களையும் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷுவல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகள். இந்த ஆறுகள் இயற்கை வளம் செழிப்பாக இருந்தப்போ, அதிகப்படியான மழை பெய்ஞ்சப்போ இந்த ஆறுகளோட சூழ்நிலை எப்படி இருந்ததுங்கிறதையும், மழை இல்லாமல் வறட்சி இருந்த சூழ்நிலையில் இந்த ஆறுகள் எப்படி இருந்ததுங்கிறதையும் இப்போ நீங்கள் விஷுவலாக பார்க்க போகிறீங்க.
அடையாளமே விவசாயம் தாங்க. இது நம்ம நாட்டோட நம்மளோட அடையாளம். எத்தனையோ விஷயங்கள்ல நம்மளோட அடையாளம் அழியறத தெரிஞ்சு பார்த்துட்டு பொறுமையா தான் இருந்திருக்கும். இப்ப நம்ம உயிர் ஆதாரம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இதையும் பார்த்துட்டு பொறுமையா இருக்க தான் போறோமா? நம்ம விவசாயம் பழையபடி செழிப்பாகணும். நம்ம விவசாயிகள் யாரும் தற்கொலை செய்யணுங்கிற முடிவை எடுக்காம பார்த்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒருத்தருக்கு தண்ணி தவிக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற தண்ணியை கொடுத்து அவங்க தாகம் தீர்ற வரைக்கும் குடிக்க சொல்லுவோம். இன்னைக்கு 200 விவசாயிகள் விளைச்சலை நம்பி பயிர் செய்து தண்ணீர் இல்லாம தற்கொலை செய்து கொண்டதுக்கு அப்புறமும் ஒரே நாட்டுக்குள்ள இருக்க ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு தண்ணி தர மறுக்குது. நாமளும் தண்ணி கேட்டுட்டே தான் இருக்கும். எத்தனையோ வருஷம் தண்ணி கேட்டுட்டு தான் இருக்கும். நாம ஏன் இன்னொரு மாநிலத்துக்கிட்ட தண்ணி கேட்கணும்? நமக்கு தேவையான தண்ணீரை நாம ஆறு, ஏரி, குளங்களில் அதிகப்படியா சேமிச்சு வைக்கலாம். மழை அதிகமா பெய்யல அப்படின்னா மழை பெய்யறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாம பண்ணி அதிகப்படியான நீர் வளத்தை சேமிச்சு வைக்கலாம். விவசாயத்துக்கு தேவை என்னங்க மெயினா? நீர், வளமான மண். வளமான மண் நம்ம கிட்ட இருந்துச்சு. இப்போ அதோட ஈரப்பதம் குறைஞ்சு போய் வற்றி அதோட தன்மையை இழந்து நிக்குது. மண்ணோட வளத்தை, மண்ணோட ஈரப்பதத்தை திருப்பி கொண்டு வரணும். மண்ணுக்கு ஈரப்பதம் திரும்பி வரணும்னா அதிகப்படியான மழை நீர் நிலத்துக்கு அடியில போய் மண்ணோட ஈரப்பதத்தை திருப்பி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நாம ஒரு ப்ராசஸ் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை தான் நம்ம டார்கெட்டாக வச்சிருக்கணும். அதிகப்படியான மழை அளவை நாம பெய்ய வைக்கணும். இதுக்கு நாம பண்ண வேண்டியதெல்லாம் 2 விஷயம் தாங்க. ஒன்று, நம்ம நாட்டோட மண்ணோட ஈரப்பதத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி எடுத்துட்டு வர்ற நம்ம நாடு பூரா பரவி இருக்க சீமை கருவேல மரங்களை வேரோட உடனடியா வெட்டி எடுக்கணும். 2வது விஷயம், வேப்ப மரம், வில்வ மரம், ஆலமரம், அரச மரம், தென்னை மரம், வாழை மரம், இது மாதிரி நிறைய மரங்கள், யூஸ்ஃபுல்லான மரங்கள் நிறைய இருக்கு. அதை நாடு முழுவதும் நடணும். நட்டதோடு மட்டும் இல்லாம அதோட வளர்ச்சியை முழுமையா பராமரிச்சு அதோட வளர்ச்சி முழுமை நிலை பெற வரைக்கும் நம்ம அதை நாளுக்கு நாள் பராமரிச்சுட்டு வரணும். விவசாய கடன்களை தள்ளுபடி பண்றதும் பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து தண்ணீர் வாங்கி தரதும் நல்ல விஷயம் தாங்க. ஆனா இது மட்டுமே இயற்கை விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் உண்டான பிரச்சனைகளை தீர்க்கிற நிரந்தர தீர்வா இருக்காது. இயற்கையான சூழலை திரும்ப கொண்டு வரணும். விவசாய நிலங்கள் திரும்பியும் விளைச்சலுக்கான பக்குவத்துக்கு வரணும். அதிகப்படியான நீரை நீர்நிலைகளில் சேகரித்து வைக்கணும். இது மட்டும்தாங்க இயற்கை விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் உண்டான பிரச்சனைகளை தீர்க்கிற நிரந்தர தீர்வா கட்டாயமா இருக்கும். இயற்கையான சூழல் திரும்ப வந்தாலே மழை அளவு அதிகமா பெய்யும். ஸோ மண் திரும்பியும் ஈரப்பதத்துக்கு வரும். விளைநிலம் விளைச்சலுக்கு தயாராகும். இப்படிப்பட்ட இயற்கையான சூழலில் விதைக்கிற எந்த ஒரு பயிரும் விளையாம இருக்காது. ஸோ எந்த ஒரு விவசாயியும் பயிர் விளையிலையும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க, கடனாளி ஆக மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையை நம்ம விவசாயிகள் நல்லபடியா நிம்மதியா வாழ்வாங்க. யாரும் தற்கொலை செய்யணுங்கிற எண்ணத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் இருக்கோம். நாமளும் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டோட விவசாயத்திற்கு நாம உதவுவோம். நம்ம விவசாயத்தை மேம்படுத்த என்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். இதுக்காக நாம பணக்காசு கொடுத்து உதவணுன்றதெல்லாம் இல்லைங்க. நாம நம்ம வீட்டை சுத்தி, நம்ம தெருவை சுத்தி, நாம டெய்லியும் போயிட்டு வர்ற இடங்கள்ல அதிகப்படியான மரக்கன்றுகளை நட்டு அந்த மரம் வளரும் வரை அதை நாள்தோறும் பராமரிக்கணும். நம்ம அரசாங்கமும் அதிகப்படியான மரக்கன்றுகளை இலவசமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ பேர் தலைவர்களோட பிறந்த நாளுக்கும் தலைவர்களோட இறந்த நாளுக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமா மரக்கன்றுகளை நட்டுட்டு தான் இருக்காங்க. 100% மரக்கன்றுகள் நடப்படுது அப்படின்னா 30% மரங்கள் தான் அதோட வளர்ச்சியில பாதி நிலையை அடையுது. மீதி 70% மரங்கள் சரியா பராமரிக்கப்படாம வளர்ச்சியே ஆகாம காஞ்சி போயிருது. இந்த நிலைமையை மாத்திரம் நடப்படுற எல்லா மரங்களும் முறையாக பராமரிக்கப்படணும். நாளுக்கு நாள் அதோட வளர்ச்சியில நாமளும் பங்கெடுத்துக்கணும். இப்படி செய்யறதுனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு ப்ராசஸும் மாற போறது இல்லைங்க. நம்ம செய்யற வேலையும் சரி, நம்மளோட படிப்பும் சரி, எதுவும் கெட்டு போறது இல்லைங்க. ஸோ நாம இப்போ ஒரு டார்கெட்டை சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம விவசாயத்தை
மேம்படுத்த என்ன பண்ணணுமோ நம்மளோட முயற்சியை நாமளும் பங்கெடுத்து பண்ணலாம். நாடு பூரா பரவி இருக்கிற சீமை கருவேலம் தாங்க நமக்கு முதல் பிரச்சனையே. பாரபட்சம் இல்லாமல் நம்ம நாட்டில் விதைத்து முளைத்த அந்நிய விதை தாங்க இந்த சீமை கருவேல மரம். இதுக்கு மருத்துவத்தன்மை, உணவுத்தன்மை அப்படின்ற எந்த ஒரு உபயோகமான தன்மையும் கிடையாதுங்க. இதுக்கு இருக்கிற ஒரே தன்மை, மண்ணோட ஈரப்பதத்தை முழுசா உறிஞ்சி அந்த மண்ணை வறண்ட மண்ணா மாற்றும். அந்த ஒரு தன்மை மட்டும்தாங்க இருக்கு. இப்படிப்பட்ட மரம் தான் நம்ம நாடு பூரா பரவி இருக்கு. ஸோ இதை தான் நம்ம முதல்ல களை எடுக்கணும். என்னதான் மழை பெய்ஞ்சாலும், நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தாலும், இந்த மரங்கள் இருக்கிறதுனால திருப்பியும் இந்த மரங்கள் மண்ணோட ஈரப்பதத்தை உறிஞ்சி நம்ம மண்ணை வறட்சியான மண்ணா மாத்திட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மண்ணை காப்பாற்ற, இந்த சீமை கருவேலை மரங்களை அகற்ற இந்திய குடிமகனாகிய நம்ம ஒவ்வொருவரும் நம்மளோட பங்களிப்பை சிறப்பாக செய்யணும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸில் ஒரு பர்டிகுலரான மரம் வளராமல் தடுக்கிறதும், அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிற மரங்களை நவீன கருவிகள் கொண்டு அழிக்கிறதும் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நம்ம நாட்டில் எல்லா டெக்னாலஜிஸும் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறவங்க, தொழில்நுட்பத்தை உருவாக்குறவங்க எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் உங்களோட தொழில்நுட்பத்தோட செயல்பாட்டை ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லித்தாங்க. உங்களோட டெக்னாலஜியோட செயல்பாட்டை மக்களுக்கு சொல்கிறதுன்றது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிஸில் ஒரு பெரிய காரியமே இல்லைங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதில் பேசுங்க. உங்களோட தொழில்நுட்பத்தோட செயல்பாடு போய் சேராத மக்களே நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அண்ட் ஃபைனலாக மண், மரம், மனிதன் இந்த மூணுக்கும் இருக்கிற பிணைப்பையும் புரிதலையும் நாம் என்னைக்கும் கெடாமல் பார்த்துக்கணும். நாம் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நமக்கும் மண், மரம் இதுக்கும் இடையில இருக்கிற பிணைப்பும் ஒரு புரிதலும் கெட்டு போகாமல் நாம் பார்த்துக்கணும். நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் இதை பற்றின விழிப்புணர்வை சொல்லி கொடுத்துட்டு போகணும். என்னைக்குமே மண், மரம், மனிதன் இவங்களுக்குள்ளே இருக்கிற பிணைப்பும் புரிதலும் கெட்டக்கூடாது. அப்படி கெட்டுச்சுன்னா இயற்கை வளம் நிச்சயமாக அழிஞ்சு போகும். ஸோ அந்த இயற்கை வளம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மண், மரம், மனிதன் மூணும் ஒரு பிணைப்பாகவும் ஒரு புரிதலாகவும் இருக்கணும். நம்ம அம்மா நமக்கு கொடுத்த தாய்மை உணர்வை நாம் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு தரணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன இயற்கையான வளமான இந்தியாவை நாம் நம்மளோட குழந்தைகளுக்கும் தரணும். அவங்க எப்படி நமக்கு சரியான வழிகாட்டியாக இருந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்ம குழந்தைங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இயற்கையான இந்தியாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவோம். நம்ம வாழ்வாதாரத்தை நாம் மேம்படுத்துவோம். விவசாயத்தை முடிஞ்ச வரைக்கும் செழிப்படைய செய்யலாம். உயிர்கள் பிறப்பதையும் இறப்பதையும் இயற்கையே தீர்மானிக்கிறது. தன் உயிரை தானே அழித்துக் கொள்ளும் உரிமை தனக்கே கிடையாது. தற்கொலை செய்வதை தவிர்த்து விடுங்கள். வளமான தேசத்தில் வளமான வாழ்க்கை வாழ்வோம். வாழ்ந்து கொண்டே நமது தேசத்தையும் உயர்த்துவோம். ஜெய் ஹிந்த்.